Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் அன்பா. ஹாத்திம் இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா வாங்க நானும் ஹாத்திம் போது உள்ள போய் எப்படியா சமாளிச்சு கொண்டு வந்துடுறோன்னே ஹாத்திம் ஆமாம் அம்மிவா சொல்கிறதான் கரெக்டு, அதனால நீங்களாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறான். சரிவா ஹாத்திம் நம்ம 2 பேர் உள்ள எப்படிப்பட்ட ஆபத்தாக இருக்குன்னு தெரியாது, ஆனால் நம்ம தான் செஞ்சு சமாளிக்கணும். எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக தள்ளோட தவறு வேறு ஹாத்திமும் சொல்கிறான். நீ அவர் சொல்கிற நீ கவலைப்படாத ஹாத்திம், நான் கூட தொகையாக இருக்கிற வரை நீ கோபோ பார்த்துட்டு ஹாத்திம் சொல்லிட்டு போகிறேன், இங்கே இருப்போம் எதுக்கு கவலைப்படாத, நான் கண்டிப்பாக போய் விஜயோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாத்திமும் நீ வந்து கோபப்பட போகிறாங்க. இந்த பக்கம் நமக்கு ஆக்கிரம் அப்புறம் தஜ்ஜால் அதுக்கப்புறம் நஜ்மி எல்லாரையும் காட்டுறாங்க. அவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது நம்மளால் எப்படியா ஏமாத்தி உள்ளே பொந்துட்டான், இதுக்கப்புறம் நமக்கு வெற்றி தான், எப்படி அவங்கள கொண்டுட்டு அந்த கல்லோட வந்துடுவா, என்ன யாரும் கொள்ள முடியாது, நீங்களும் வீட்டில் சக்கரவர்த்தி ஆயிடுவீங்க, ஒரே கல்லில் 2 மண்ணா, நம்ம எல்லாரும் இதுக்கப்புறம் இவங்களோட ஆட்சியில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நஜ்மி இப்போ அதை ஆக்கிரமா பார்த்து கேட்குறான், நீ செஞ்ச உதவி நல்ல உதவின்றதுனால உனக்கு நாங்கள் பெரிய ஏதாவது சக்தி வாய்ந்தவரை எடுத்து கொடுக்குறோம், அவனுக்கு ஒரு ராஜ்யமே கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே சந்தோஷம், நீங்கள் கொடுத்தா நான் கண்டிப்பாக வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் நமக்கு மீகா ஹாத்திம் அந்த பவைக்கு முன்னாடி நிற்கிறத காட்டாங்க. அப்பங்கிற நெருப்பு குழம்பு பார்த்து ஹாத்திம் மட்டும் முடிக்கிறான். ஆனால் மீகா சொல்கிறேன் இது வெறும் மாயதான், எதுவும் கவலைப்படாத, வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி வேணும் நம்மள நான் எப்போ போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு மீகா உள்ளே போய் பார்த்து எனக்கு ஒன்றுமே அவளை இது வெறும் மாயதான், இது இந்த வகை விட நம்ம யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்கு போட்டு வச்ச மாய அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த காட்டில் எத்தனை சுமார் இது கூட தெரியாது, இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாத்திமா உள்ளே கூட்டு போகிறான். இப்போ உள்ளே போனால் ஹாத்தின் தைரியமாக வச்சுட்டு சரி ஓகே நம்ம இந்த உள்ள போயிடறதால் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹாத்திமா உள்ளே போயிடலாம். இப்போ வெளியே காட்டாங்க இங்கே ஹோபோ அப்புறம் அந்த அரசர் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஹாத்திம் மட்டும் எப்படியாவது அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து எங்கள் ராணியை குணப்படுத்திட்டா போதும், நாங்கள் எல்லாம் எப்படி சந்தோஷமாக இருப்போம், ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் ராணியை சந்தோஷமாக பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, ஹாத்திமை நினச்சி கரைத்த முடிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே உள்ளே வந்தவுடனே மிக சொல்கிறான், ஹாத்திமை பார்த்து இங்கே 2 வழி இருக்குது, எந்த வழின்றது எனக்கு தெரியாது, நான் அதுக்கு உள்ளே வந்ததில்லை, ஒன்று பண்ணுவோம் 2 பேரும் பிரிஞ்சு போய் தருவோம், நான் ஒரு வழியில் போகிறேன் நீ ஒரு வழியில் போக அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹாத்திம் சொல்கிறா கரெக்டு தான், நீ சொல்ல போகிறே பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாத்திமை இன்னொரு வழியில் போகிறான். அப்போ இந்த மீக இந்த வழியில் போகிறான். திடீர்னு பார்த்தா ஹாத்திமா ஒரு டிராகன் வந்து தாக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஹாத்திம் பொண்ணுக்குள்ள இது எங்கேந்திரா வந்துச்சு வந்து நம்மளை தாக்குதுன்னு சொல்லிட்டு ஹாத்திம் முடிச்சுட்டு இருக்கா. அந்த டிராகன் வந்து இப்போயே தப்பின்னு சொல்லிட்டு வாழை எடுத்து இப்போயோ அப்படி அப்படியே வெட்டி போட்டுட்டு இருக்கான். இப்போ கிட்ட வந்து அந்த டிராகனை பார்த்த உடனே இதை வெட்டினா சிறுவர்னு சொல்லிட்டு ஒரே வெட்டி வெட்டினா. அப்போ பார்த்தா அந்த டிராகன் தப்பிச்சிருது, மறுபடியும் வெட்டலாம் தப்பிச்சிருது. அப்புறம் கரெக்டாக குறி வச்சு ஒரு வெட்டு கரெக்டாக வெட்டுறான். அப்போ அந்த டிராகன் பயந்து அடிச்சுட்டு ஓடிடுது. பார்த்தா அந்த டிராகன் மிகவும் மாறிடுது. மிகாத டிராகனா மாதிரி ஹாத்திமா கொள்ளாமா நம்ம நினைச்ச மாதிரி ஈஸியாக நம்ம இல்லை இப்போ சக்தி வேண்டியது தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னுடைய பயத்தை மாதிரி வச்சுட்டு அங்கே வியா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் அவரோட டிராகன் போகிறத பார்த்தேன், சத்தம் கேட்டு தான் வந்தேன் அப்படின்னு. ஆமாம் இந்த வழியாக தான் போச்சு, ஒரே விட்டு வெட்டினா அதை ஓடி போச்சு அப்படின்னு சொன்னோம். இந்த வழியாக போச்சா, சரி அப்போ நம்ம இந்த வழியாக போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நெருப்பு ஆறுறதை காட்டுறாங்க, அதுக்கு மேலே ஒரு பாலம் இருக்குது. அப்போ நீக்கா சொல்கிறேன் இந்த பாலத்தை ஒன்று மட்டும் தான் எனக்கு ஒரே வழி, இது மூலியமாக தான் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னோம். இல்லை நீக்கா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, ஒருவேளை இந்த பாலம் வீக்காக இருந்தால் நம்ம இந்த நெருப்பு உடம்புல விழுந்துறோம் போயிடே போயிடும் அப்படின்னு நம்பிக்கை தான் ஹாத்திம் வேறு வழி இல்லை, இது ஒன்று தான் நம்ம இதுக்கு ஒட்டிய வழி வேற ஒரு ஆளாக போகலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு போக நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நடுவில் பால் ஏதாவது வீக்க வர மாதிரி இருந்தால் நான் டக்கு நீங்கள் இங்கே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே நீ சொல்ல மாதிரியே செய்யலாம்னு சொல்லிட்டு ஹாத்திம் போயிட்டு இருக்கான். ஆனால் இந்த நீகா ஹாத்திம்க்கு தெரியாமல் முன்னாடி அந்த கயிறை கட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹாத்திம் இந்த பாலம் ரொம்ப வீக்கின்றதுனால நம்ம செய்ய மாட்டாங்க சொல்லி பேசுகிற முன்னேறிட்டு இருக்கா. இந்த மீகாவும் எப்படியாது அந்த கயிறை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துட்டு இருக்கா. ஹாத்திம் முன்னேறிட்டு இருக்கா, மீகாவும் கயிறை அறுத்துட்டு இருக்கா. இப்போ ஹாத்திம் திரும்பி பக்கம் எப்படியோ தன்னோட இடத்த அரைஞ்சிட்டு இங்கேவா மீகா அப்படின்னு சொல்கிறேன். பாதி இடத்துல மீக எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அந்த மீகா வந்து இருக்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த இதை பார்த்துக்கிட்டே இதை வந்துட்டு இருக்கா. இந்த நடுவில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஒரு பயத்தோடு அவன் வந்துட்டு இருக்கா. மீகா என்ன பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரமா அப்படின்னு ஹாத்திம் கத்திட்டு இருக்கா. இந்த மீகாவோ இது எப்போ ஒரு பயத்தோடு வந்துகிட்டே இருக்கா. இப்போ அவர்த்தது அவனுக்கு ஆப்பாயிடுச்சுன்றது என்ன பண்ணுறது தெரியாமல் மீகா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஒரு அடியாக எடுத்து வச்சுட்டே இருக்கா. இது எப்போனாலும் உருவாதனால நம்ம இந்த ஓரமாகவே எப்போன்னு சொல்லிட்டு இப்போ கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வேகமாக ஓடி வந்து பார்த்தா அதை அருந்துருது. மிக கையப்படின்னு சொல்லிட்டு ஹாத்திம் தன்னோட கையை இது பண்ணிட்டான். அப்போ எப்படியோ ஹாத்திம் மீகாவை ஒரு வழியாக காப்பாற்றிட்டு ஹாத்திம் சொல்கிறேன், நான் அப்பவே சொன்ன பார்த்தியா இது வீக்காக பண்ணலாம், அதனால தான் நான் அப்படி சொன்னோன்னே நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வழியாக அவங்க அந்த மந்தக்கல் இருக்கிறத அறிஞ்சிடுறாங்க. அப்போ மீகா அதோ இந்த கல் தான், இதுதான் அந்த சாவத போகக்கூடிய கல் அப்படின்னு காட்டுறான். ஆனால் இதை போய் எடுக்கிறது அவ்வளோ சொல்லப்படல, ஏன்னா அங்கே இருக்கிற பாறைகள் நடுன்னு கேப்பாக இருக்குது. அந்த பாறை நடுவில் இருந்தாலும் நம்ம அந்த நெருப்பு உடம்புல விழுந்துருவோம் அப்படின்றத மீகா சொல்கிறான். இப்போ அந்த நெருப்பு தான் இப்போ உள்ளால முடியும் அப்படின்னு சொல்லி ஹாத்திமும் சரி என்ன முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி ஹாத்திமும் ஒரு கல்லாக தாண்டி முன்னேறி போயிட்டு இருக்கா.
அந்த ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் நடுவில் பெரிய கேப் இருந்தாலும் ஹாத்திம் எப்படியோ முயற்சியை கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு வழியாக அந்த கல் இருக்கிற இடத்த எப்படியோ ரீச் பண்ணியிருக்கான். அந்த கல் இருக்கிற இடத்த ரீச் பண்ண ஹாத்திம் இப்போ இந்த கல்லை எடுத்தால் ஏதாவது ஆயிடுமான்றத யோசிச்சுட்டு பின்னாடி இருக்கிற மீகாவை பார்த்து கேட்குறான். மீகாவோ நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுங்க, தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஹாத்திம் ஒரு வழியாக எப்படி அப்படியே முன்னேறிட்டான். இப்போ ஹாத்திம் அந்த கல்லை எடுக்க போகிறான்றதை பார்த்த உடனே மீகாவுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம ஒரு கேட்ட வரை இந்த கல் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் இந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். ஹாத்திம் ஒரு வழியாக அந்த கல்லை எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஹாத்திம் கல்லை எடுத்த உடனே அந்த புகை எரிய ஆரம்பிச்சுட்டு அங்கே இருக்கிற கல் எல்லாம் ஆற ஆரம்பிக்குது. உடனே மீகா சீக்கிரமாக ஹாத்திம்னு கத்துறான். ஹாத்திம் எப்படி ஒரு வழியாக எடுத்து வைக்கிறான். அவன் எடுத்து வைக்க அந்த பாறை எல்லாம் அப்படியே அந்த நெருப்பு வழங்குல இதுக்கே இருக்கு. சீக்கிரமாக ஹாத்திம்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். எப்படியும் ஹாத்திம் ஒரு வழியாக வந்து அந்த கடைசியில் முடியும் போது அந்த கல்லை ஆட ஆரம்பிச்சிடுது. அதனால ஹாத்திம் அப்படியே கீழே விடுற மாதிரி தொங்கிட்டு இருக்கான். அப்போ மீகா என் கையை பிடி அப்படின்னு உடனே முதல்ல கல்லை கொடு ஹாத்திம், நீ கல்லை கொடுத்தாதான் உன் கையை பிடிக்க முடியும், கல்லை கொடு அப்படின்னு சொல்ல உடனே ஹாத்திமும் சரி இந்த கல்லை பொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை தூக்கி கொடுக்குறான். கல்லை வாங்கின உடனே அந்த மீகா இது கிடச்சிச்சு, இதுக்கு மேலே நீ எதுக்குடா எனக்கு உனக்கு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கையை தூக்கி அப்படியே மொத்தமாக கீழே தள்ளி விட்டுறா. அவ்வளோதான், ஒரே கல்லை 2 பக்கம் துரோகியும் ஒழிஞ்சா கல்லும் கிடச்சிச்சியா அப்படின்ட்டான். இந்த பக்கம் கிராமம் அந்த குழந்தைங்கள்லாம் வச்சு சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் எனக்கு காவன்றதே கிடையாது, எப்படியும் யாரும் அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்துடுவான், இதுக்கப்புறம் என்ன யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே நைஸாக வெளியே வந்த மீகா ஐயோ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடியாரா. என்னாச்சுன்னு கேட்கும்போது நீ உள்ள கல்லை எடுத்த உடனே பனிப்பாறை எல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு பாறை அப்படி இந்த ஹாத்திம் வந்து நெருப்பு குடும்பத்தை மாட்டி தான் உயிரை விட்டுட்டா அப்படின்னு என்ன சொல்கிற. ஹாத்திம் செத்துறானு, நான் போகிறான்னு, உள்ளே போக முடியாது, உங்களால் கண்டிப்பாக போக முடியாது, இருக்கிற எல்லா பாறையும் வந்து பவையை மூடிடுச்சு. இப்போ அது உள்ளே இருக்கிற அந்த கெட்ட சக்தி வெளியே வர ஆரம்பிச்சு. இப்போ ஒரே வழி நம்ம அந்த பவையை மூடுறது மட்டும்தான். இப்போ நம்ம பவையை மூடலன்னா அந்த நெருப்பு குழம்பு எல்லாம் மொத்தமாக வெளியே வந்து நம்மளே அழைச்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம் ஹாத்திம் இறந்துட்டாரு, அதான் உண்மை, நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அழுவுற ஹாத்திம் அப்புறம் வந்துருக்கணும் சப்பு பண்ணிச்சு. என்ன பண்ணிச்சு ஹாத்திம், என்ன பண்ணிக்கிற ஹாத்திம், ஜாஸ்மினுக்கு என்ன பதில் சொல்லுவனே தெரியல. இப்போ ஜாஸ்மின் கேட்டால் நான் என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லாது. அதுகிட்டே ஓபோ ஜாஸ்மினை கூப்பிடுறான். ஜாஸ்மின் அங்கே வந்துட்டு என்னாச்சு ஓபோ என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போ ஓபோ இந்த மாதிரி ஜாஸ்மின் என்னை மன்னிச்சிது, ஹாத்திம் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்ன சொல்கிற வராது அப்படின்னோடனே ஆமாம் ஹாத்திம் இறந்துட்டான் என்னை மன்னிச்சிது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஜாஸ்மின் இல்லை இது இருக்கவே முடியாது, கண்டிப்பாக முடியாது, ஹாத்திமை யாராலே அழைக்க முடியாது, ஹாத்திம் நல்ல திருப்தினோடனே இல்லை நீ நம்பி தான் ஆகணும், நீ ஏற்றுட்டு தான் ஆகணும், ஹாத்திம் இறந்துட்டான் இதான் உண்மை, ஹாத்திம் இந்த பிரபுக்குள்ள இருக்கிற நெருப்புக்குள்ள வந்து இறந்துட்டான், ஹாத்திம் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நங்கி நமக்கு ஹாத்திமை காட்டுறாங்க. அப்போ ஹாத்திம் எறும்பு குழம்புல விழாமல் ஒரு பாறை மேலே மயங்கி விழுந்து கிடக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது நம்ம அடுத்த சொல்ல பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டெய்ல் டைட்டாக்ஸ்.